மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்ணன் சீமானுக்கு உலகம் முழுவதும் சொந்தங்கள் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான சொந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு பல தாய்மார்கள் தான் வயிற்றில் பெற்ற பிள்ளையோட ரொம்ப இவன் தாண்டா என்னோட தலைப்பில்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அது போல தான் இவங்க எங்கள் அம்மா. இவங்களுக்கு நான் முக்கியமாக இல்லை யார் முக்கியம் அப்படின்னா, அதுக்கு என்னோட முதல் செல்லம் முக்கியமான ஆள் நம்ம அண்ணன் சீமான் தான். இப்போ இன்னும் 2 நாளில் மாநாடு நமக்கு வர சனிக்கிழமை அன்னைக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்குது, வெள்ளிக்கிழமை. அதுக்காக நாளைக்கே நம்ம திருச்சிக்கு போகணுண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 1000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு, ஏன்னா மகனை பார்க்க போகணுமா, அந்த ஒரு பாசத்தில் அங்கேருந்து கிளம்பி உட்காந்துக்கிட்டு அவங்க மகள்கள்கிட்டலாம் சொல்லி எல்லாருமே வந்துருங்கடி, நானும் வந்துடுறேன், எல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே கிளம்பிட்டாங்க. அது சரி, அவங்கள்ட்ட என்ன நடந்ததுக்கு முன்னாடி என்ன எப்படி கொண்டாந்து நாம் தமிழரில் நான் எப்படி இதுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு காரணம் எப்படி இருந்தது. எப்போவுமே தாய் தான் முதல் காட்டுவாங்க, இதுதான் அப்பா, இதுதான் அண்ணன், இதுதான் உலகம்னு. அதுபோல் இந்த தாய் காட்டினதான் நம்ம அண்ணனை என்னங்கிறத பேசி அவங்கள்ட்ட அவங்களோட மொழியிலே வாங்கி தரேன். நீங்களே கேட்டுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டேன்றாங்க. சரி, இப்போ நாளான்னைக்கு மாநாடு அண்ணன் வைக்கிறாங்க நம்ம திருச்சியில். சரி, அதுக்காக தானே இப்போ எல்லாம் கிளம்பி வந்திருக்கீங்க. அப்புறம் நம்ம புள்ள மாநாடு நடத்துறத போய் பார்க்கங்காட்டி வேற என்ன இதை விட வேலை இருக்கு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே உலகத்திலே எங்கள் கைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. மாநாடுக்கு போகணும்னு நினைக்கும் போதே என் புள்ள தலைப்புல அவன் தான். அவன் வேணும் பேசாதம்மா. இல்லை பேச இல்லை, ஒரு உரிமையில் பேசிட்டேன். அவர் தான் வர சிஎம், அவரை பேசக்கூடாது வாடப்படான்னு தலைப்புல அவர் தான். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ மாநாடுங்கும் போதே என்னமோ அவர் இதில் உட்காந்துட்ட மாதிரி இருக்குது. எனக்கு மினிஸ்டர் உட்காந்துட்ட மாதிரி உட்காருவார். அவர் உட்காந்துட்டாருன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எப்படின்னா ஒரு மன அமைதியே எங்களுக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் சின்ன பிள்ளை மேலே போனாங்க. இப்போ இதில் என்ன நடக்கும்னாங்க, அம்மாவும் அண்ணனும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்து இது நடக்கும். காலையில் நம்ம கொடியேற்றத்துக்காக நம்ம உறவுகள் எல்லாருமே நம்ம வெளியில் நின்றுருப்போம். இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே வாகனத்தை வச்சு எல்லாம் தயார் நிலையில் இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இருடா தாய் நானும் பேசிட்டு வரோம், ஏய் நீ பேசாமல் இருப்பா அப்படின்ட்டு இவங்கள விடுறதில்ல. இப்படியே ஓடிட்டு இருந்தது பல ஆண்டுகள் இப்படி தான் இருந்தது. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு உறவு. அது இப்போ குழந்தையை தத்து எடுத்த மாதிரி அண்ணன் பல தாய்மார்களை தத்து அந்த மனசில் போய் உட்காந்துட்டார். அண்ணனை யாரும் சினிமாவில் பெருசாக பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருக்குமே இந்த பாஞ்சாலங்குறிச்சி படம் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, இந்த பாட்டு நல்லா இருக்கடா அப்படின்ட்டு. சரிம்மா, உனக்கு நினப்பு இருக்கா, அண்ணனை எனக்கு அறிமுகப்படுத்தினு இல்லை. எனக்கு அண்ணனை தெரியாது. ஆரம்பத்தில் ஏக்கம் இருந்தப்போ எப்படின்னா, அண்ணன் ஒரு இயக்குனர் அப்படின்னு. அதை இயக்கம்லாம் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஒஎஃப்ஐக்கெலாம் அண்ணன் பேச வருவாங்க. அதுக்கு அதே போல் கலை இலக்கியருக்கு அண்ணன் பேச வருவாங்க. அதில் முக்கால்வாசி நேரங்கள் நான் பார்த்த வரைக்குமே இங்கே அழைச்சிட்டு வர அந்த வேற ஒருத்தருக்கு அந்த நேரம் அந்த நாள் கொடுத்துருப்பாங்க. அந்த சமயங்களில் அவர் வர முடியலங்கும் போது அந்த சமயத்தில் ஒரு நாள் அண்ணனை சந்திக்கிறேன். அதோட எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணனை நம்ம அதிகமாக சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்குலாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் தான் அந்த சமயங்களில் எல்லாருமே ஓடிட்டு இருந்தப்போ வந்தது தான். ஆனால் அதுக்கு இடையில ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஏம்மா, நீ இந்த டிவி ஒன்று பார்த்துட்டு, நான் இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருந்தேன், போயிட்டு வரேன். இவங்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னேன், அந்த டிவி ஒன்று பார்த்தில்ல? ஆமாம், அப்போ எங்கள் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் டிவி, நல்ல பெரிய டிவியெல்லாம் இல்லை. அந்த டிவியில் சீமானு தெரியாது இந்த பையனை, குண்டா இதாக இருப்பான். பேசும்போது அவரை பார்த்தோன்னே அவர் பேசுகிறது இதெல்லாம் ஆக்டிஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடைய இயல்பான அது எப்படியே சொல்ல, அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்ம ஏன்னா அழிக்கப்பட்டுச்சுன்னு பேசுனது இதில் அது ராமேஸ்வரம் கூட்டத்தில் அவர் பேசினப்ப அப்போ நமக்காக பேச ஒரு பிள்ளை இருக்கான் அப்படின்னு தான் ராம்குமாரையே நான் அறிமுகப்படுத்திட்டேன். அவளை போய் ரூமில் பார்த்து பேசினப்பா, என் பிள்ளை எங்கள் சூழ்நிலை வேற, நீ தான் என் பிள்ளைய பார்த்துக்கணும், நீ தான் பெரிய பிள்ளை, உன் தம்பி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைத்தேன். நான் அந்த வேலையை பார்த்துட்டு தானே இருக்கிறேன் இன்னை வரைக்கும்.
இன்னமும் ராம்குமார்கிட்ட சொல்லுவேன், ம் உன் அண்ணன் அவன், நீ கட்சியில் ஏறத்தாழ்வு 1000 இருக்கும், அதே நேரத்தில் நீ வந்து அந்த அண்ணங்கிற இடத்தையும் தம்பிங்கிற சாணத்தையும் விட்டுக்காம நடன்னு நான் காலையிலையும் நைட்லையும் வீட்டு வேலை கேட்குறனோ இல்லையோ இதை சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவன்கிட்ட. அண்ணனை பார்த்துக்கடா, அவன் எல்லாரையும் பார்த்துக்குவான், இல்லாமல் நீ பார்த்துக்க. அதை நான் சொல்லுவேன். இங்கே திடீர்னுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இதை டிவியில் வந்து காட்டுவாங்கல்ல, அன்னைக்கு கூட ஒரு கைது நடந்தது இல்லை, ஒரு 5 நிமிஷம் கைது. அதை பார்த்துட்டு நான் இங்கே இன்னொரு இடத்துல ஒரு பேட்டிக்காக உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம வந்து நியூஸ் தானே வந்து எடுக்கிறோம், அங்கே பல பிரச்சனைகள்லாம் எப்படி வருங்கிறது வந்து இதுக்குள்ளே வந்து உண்மையாக செய்தி எடுக்கிறவனுக்கு தெரியும். அது போல் இருக்கும். அங்கே நின்றுருக்கிறேன். சரி, அம்மாட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னு சொல்லி எடுத்தா, அண்ணனை கைது பண்ணிட்டான்டான்னா நான் அப்போ தான் பிரேக்கிங் போட்டுட்டு தான் அந்த செய்திக்கே போகிறேன். அம்மா சரிம்மா வைமா, அது என்ன கைது பண்ணிட்டான் நீ பாட்டுக்கு வைமாங்கிற, அதெல்லாம் சரி வராதரா நீ என்னன்னு பாடுறா, வைமா அவர் பார்த்துக்குவாருமா, நான் அது இருமா வைமா வேறு வேலை இருக்குது. இது வந்து நிறைய தடவை ஓடும். நம்ம வந்து 1000 பிரச்சனைகள் நின்றுருப்போம், வண்டியில் வேகமாக ஓட்டிகிட்டு இருப்போம். நமக்கு நம்ம வசதிக்கு என்ன இருசக்கர வாகனம், நமக்கு நாடும் சின்னது, வீடும் சின்னது, வாகனமும் ஒரு சின்னோட குட்டி வாகனம், இதில் எடுத்து நம்ம வந்து போகிறோம். போகும்போது திடீர்னு ஒரு அழைப்பு வரும். அழைப்பு வந்து இது போல் அண்ணனுக்கு வந்து அங்கே இதாகிட்டு இருக்கு, அது என்னென்னு நீ போய் பார்க்கணும். என்னமோ அவர் அப்படி தான் பண்ணுவார். ஒரு சமயத்தில் அங்கேருந்து நேராக கிளம்பி வரும்போது அடிச்சிடுவார், ஏப்பா நீ இந்த பாலா எல்லாம் கிளம்பி அண்ணன் வாரம் வந்திருக்கேன்ப்பா அப்படிம்பார். அங்கே பார்த்தா அவர் வர்றது எங்கன்னா எங்கள் அண்ணன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருவார். நாங்கள் அண்ணன்ட்ட எழுத்து பேசுகிறது இல்லை, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். வீட்டில் இப்போ புள்ள, அது நம்ம இனத்துக்கும் புள்ள, வீட்லேயும் ஒரு புள்ள, கிளம்பி போயிடுவோம். இது போல் பல நாட்கள் நடந்திருக்கு. நான் சில நாட்கள் வந்து ரொம்ப வியப்பாக கூட நடந்திருக்கிறேன். நம்மள்கிட்ட இவங்க பேச மாட்டாங்க. அந்த ராத்திரில் இங்கேருந்து நான் போகிறது வந்து 10:30-11 மணிக்கு மேலே ஆகிடுது. செய்தி போட்டு நம்ம வந்து இங்கே கிளம்புறோம். கிளம்பி அங்கே போய் உட்காரோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல அன்னைக்கு வந்து அண்ணனுக்கு வந்து பிறந்த நாள் நான் காலையிலே குரல் பதிவு போட்டிருக்கேன். அவரை பாருங்கள், காலையிலே குரல் பதிவு போட்டுட்டு, ஏன்னா அழைச்சி நம்ம பேசுகிறதுக்கு சரி வராது, அது வந்து அவருக்கு உண்டான அந்த வேலையை வந்து நமக்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு குரல் பதிவு போடுறோம். அதுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லை. பார்த்துருக்காரு, ரிப்ளை இல்லை. ஆனால் என்ன செய்கிறாரு, இவங்க அங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம். மணி வந்து 11:30 மணி இரவு. அண்ணனை வந்து எவ்வளோ பேர் சந்திச்சாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பார்த்துருக்க எல்லாமே அண்ணன் தம்பி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அது அந்த நேரத்தில் வந்து இவங்க சொல்கிறாங்க, அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லடா, நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு மினிஸ்டர் ஆயிரும் இப்படியா இருந்தாலும் நாங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கப்பே வந்துட்டாருன்னா இன்னும் ஒரு 15 வருஷம் ஜாலியாக இருப்போம். காலையில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கு போவாங்க. ஆனால் போகிறதில்ல. அன்னைக்கு என்ன மகனுக்கு மூத்தவனுக்கு வந்து இது பிறந்த நாளாம். ஒரு 2 என்னது கோயில் போனோம், முருகன் கோயில் இந்தாண்ட இவர் அந்த முருகனுக்கே நந்தீஸ்வரர் மாதிரி அங்கே அந்த ஏதோ ஒரு 2 கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயில் வேறு, மாரியம்மன் 3 கோயிலுக்கு அன்றைக்கி போயிட்டு வந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் வீட்டுக்கே போயிருக்காங்க. பஸ்ஸில் ஏறி இறங்க விடாதுன்னு டாக்டர் சாப்பிடவும் இல்லை, விருதமாகவே இருந்தேன். அப்போ இது போல் போய் அங்கே வீட்டில் உட்காந்துட்டு நான் ராத்திரி 11:30 மணிக்கு போகிறேன், அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லணுண்டானா ஒன்று காலைல சொல்லியிருக்கணும். ஆனால் ராத்திரி இன்னொன்று நான் என்னடா செய்கிறது அப்படின்ட்டு எனக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணதை சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணன் வந்து அப்போ 10:30 மணிக்கு வரைக்குமே வந்து வேலையாக தான் இருந்தார். அன்றைக்கி எல்லாருமே வரவங்க பார்த்துக்கிட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தார். அது நமக்கு இங்கே இருந்தாலும் நமக்கு வந்து தெரியும்ல. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி விட்றாங்க. அவ்வளோ சண்டை. நான் சொன்னேன், அம்மா பேசாமல் இருமா, சரி காலைல பேசிக்கலாம், இல்லாட்டி எனக்கு அந்த பேசி ஒன்று கொடுப்பிலா கொடு அப்படின்னா உடனே வந்து செல்லில் எடுத்து குரல் பதிவு அனுப்புகிறாங்க மகனுக்கு தாய். ஒன்றுங்க 3 செகண்டு கூட இல்லை, அவர் ஒன்றே பதில் சொல்கிறாரு, தாயே நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க. அதான் உண்மையான பாசம், அம்மா பிள்ளைக்குள்ள உள்ள உண்மையான பாசம். எப்போ எவ்வளோ வேலையிலையும் உடனே அடிச்சாரு பாருங்க. அதான் கேட்டேன், நீ எல்லாம் என்னடா 11:30 வாரம் அம்மா இருக்கலாம் இல்லையான்னு கூட கேட்க மாட்டேங்கிற இடையில பாரு எவ்வளோ. அதான் என் பிள்ளை அவன் 100 ஆயுசு பாடணும். உன் தாய் மகன் இப்போ வந்து சொல்லிட்டேன். நாம் தமிழர் கட்சி நம்ம வந்து நாங்கள் வச்சு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம்ல. இப்போ நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள் நாங்கள் உழைச்சிருக்கிறோம். மண்ணுக்கு எல்லா வேலையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது. உங்களோட ஒத்துழைப்பில் தான் நாங்கள் வந்து எல்லா வேலையுமே பார்க்கவும் முடியுது. இப்போ இந்த கட்சி இன்னை வரைக்கும் வந்திருக்க அந்த ஒரு வாக்கு சதவீதம் வந்து நமக்கு வந்து ஒரு 8.5 விழுக்காடு வாக்கு வந்திருக்கு நமக்கு. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் தான் நம்ம பண்ணியிருந்தோம். புரியுதா நான் பேசுகிறது? ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்ல. இப்போ நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த திமுக அண்ணா திமுகலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம வந்துட்டோம். இதோட வளர்ச்சி நீ எப்படி பார்க்குற? இந்த அளவுக்கு வந்ததே பெரிய வளர்ச்சிப்பா. அங்கீகரிக்கப்பட்ட சீமானா பேசுறதுக்கு யோசிப்பானுவேன், கருணாநிதி பிள்ளை பிடிச்சி உள்ளே போடுவானுவேன்.
இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உழைப்புக்கு வந்து இது வந்து கொஞ்சம் குறைவாக தோணலையே உனக்கு? இது வந்து நான் இது அவன் இந்த வந்ததே நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்ததே இது ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் இந்த எலெக்ஷன் 26ல் சிஎம் ஆகிட்டா நாட்டை அப்படியே வேற மாதிரி எனக்கு சொல்ல அவ்வளோ சந்தோஷம். சரி, இப்போ வந்து எதுக்காக வந்து அண்ணன் வந்து அண்ணங்கிற மன்ட்டு எனக்கு சொல்லுமா, எதுக்காக வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்தால் இந்த ஏன்னா 5000 3000 50,000 கொடுத்தாலும் சரி, மாதம் 1 லட்சம் கொஞ்சம் போட்டு விட்டாலும் சரி, வீட்டுக்கு அனுப்பிட்டு நாம் தமிழர் கட்சி வந்தால் நாங்கள் எல்லாம் பாதுகாப்போடு எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். வேறு மாதிரி இருக்கும் அவனுடைய ஆக்டு நடப்பு. எங்களுக்கு மன நிம்மதி. ஒரு கடைக்கு போனோமா, பழைய மாதிரி ஏதோ வாங்கினோமா, ஏதோ சாப்பிட்டோமா, ஏதோ மாதம் 10,000 5000 எங்களுக்கு வருமானம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செய்வான். இப்போ இந்த ரேஷன் அரிசி கொடுத்துட்டு நம்மளை பிச்சைக்காரன் அதை போய் வாங்கும்போது எல்லாம் கஷ்டமாக இருக்கும். நான் போக மாட்டேன் பெரும்பாலும். வாங்கியாந்து தோழிக்கு போடுவோம், கோழி நிற்காது. அதே நேரத்தில் நாங்களாம் அப்போ அதனால் உள்ள விவசாயி மகளுங்க இது எங்கூட கோழியே திங்க மாட்டேங்குது. இவங்க இந்த 1000 ரூபா கொடுக்கறது இது மாதிரி இன்சல்ட் ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அதை வாங்குற சூழ்நிலை வேளான்னு சொல்லவும் முடியல. சரி கொடுக்குறாங்க, ஏன் நம்ம வீட்டு காசை தான் நம்ம வீட்டு காசு இது என்ன அவங்க நமக்கு பிச்சை போடுறவன் அந்த அதிகாரத்தில் அவன் இருக்கிற வயசு தான் இந்த சூழ்நிலை நமக்கு. அதை விட்டு இறக்கிட்டு நம்ம பையன் அங்கே உட்காந்தானா எங்களுக்கு வெற்றி. வெற்றி எல்லாத்துக்கும் வேற சொல்ல. இப்போ திமுகவில் என்ன குறைய நீங்கள் கண்டீங்க? இதான் மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்துட்றாங்க. அடுத்து என்னென்னமோ திட்டங்கள்லாம் வந்து மகளிருக்கெல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் தராங்கல்ல. 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா நான் திருடுறதை சொல்லாதீங்க. உங்களுக்கு 1000 ரூபா யாரும் திருடுன்னு சொல்லக்கூடாது. சரி சொல்லு. கொள்ளையடிக்க அவங்க குடும்பமே கொள்ளையடிக்கிறதால இது என்ன? அது ஆதாரபூர்வமாக பேசணும். அது வந்து அதை விட்டுட்டு என்னத்துக்காக வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அவங்க ஏன் வேண்டாம்? அவங்க வேண்டாம். எல்லாமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர முடியல. எந்த பக்கம் போனாலும் குடியார பையனும் வேலை இந்த டாஸ்மார்க்கா அந்த கடைங்க தான் இருக்குது. சோசியலாக வெளியில் போய்விட்டு யதார்த்தமாக வர முடியல. நம்ம ஊர் தெருவு தானே, நம்ம ஜனங்க தானேன்னு அந்த நம்பிக்கையை இழந்தாச்சு. வேற மாதிரி இருக்க சொல்ல தெரியல. அது மேலே இவங்க இருக்க வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை சரியில்லைன்றீங்க. சரியில்லை, எதுவுமே சரியில்லை. சரி, அதுக்காக தானே இப்போ எடப்பாடி வரங்கிறாருல்ல. என்னங்க அவர் அண்ணா திமுக ரெட்டல எடப்பாடினா இவங்க அண்ணன் தம்பி தான். இவங்க அவங்க ஒரு குடும்பம் இவங்க சரியாக இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க பெரிய கொள்ளை கூட்டக்காரவங்க 2வது கொள்ளை கூட்டக்கார, ரெண்டும் ஒன்று தான். இல்லை தான் வழக்கு போட்டாங்கன்னா ஒன்று தான் வழக்கு என்ன எடுத்துரு. பாஜக கொண்டு வரான் எடப்பாடி. முதல்ல பாஜக பேசுங்க. அவரு அந்த மாதிரி இவரை இங்கே உட்கார வச்ச வயசாலும் பாஜக பிச்சை வாங்கி நம்மளை நாட்டை இவர் காப்பாற்ற போகிறாரு. அதனால இவங்க 2 பேருமே அனுப்பிவிட்டு நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லைன்னா கூட நாங்கள் விவசாயத்தை வந்து தொழிலாக கொடுக்குறேங்கிறாரு. இப்போ உங்களே நம்மளுடைய கார் கம்பெனிலாம் தரங்கிறாங்க. அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு மாதம் பணம் தரங்கிறாங்க. இது முக்கியமாக வேலையே பார்க்காம பணம் தரங்கிறாரு ஸ்டாலின். நான் சொல்கிறது முதல்ல கேளு. அது இதை வந்து அண்ணன் வராருன்னு வச்சுக்க. இது அண்ணன் சீமான் வராங்க, ஆட்சிக்கு வராங்க. சீமான் ஆட்சி வந்துட்டதுக்கப்புறம் இப்போ எங்களை மாதிரியே வந்து நிறையா வந்து வல்லுன்னு உழுவுறது நிறையா இருக்கும். என்ன வல்லுன்னா என்னன்னா இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் கேட்போம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்கல்ல. மக்கள் எல்லாமே ஃப்ரீயாக தானே இருக்காங்க. இப்போ எங்க சம்பாதிக்காமல் சாப்பிட்றது உடம்புல ஒட்டுமா? இது 100 நாள் வேலைன்னு நம்ம வீட்டுக்கு இருக்கிற நடக்குது. நான் பார்க்குறேன். எவன் வீட்டு காசு நம்ம வீட்டு வரி பணத்தை வாங்கி அங்கே சம்பளம் கொடுக்குறான். ஏன்னா அங்கே ஓட்டு வரும்னு. முதல்ல வேலை நடக்குதா? எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எங்கேயோ ஒரு செடியை வச்சுருக்காங்க, 2 கூட தண்ணி ஊற்றுறாளுங்க. இவன் தலைசிக்கிட்டு இருந்துருக்காங்க. இந்த பிள்ளையா கோயிலில் ஊருக்கு அதை பேசுகிறாள். இந்த என்ன இந்த பணம் குழுவில் பணம்னு எப்படியும் கூப்பிட்டு வாங்குறாள். இந்த பணம் சம்பளத்தை நம்பி 100 நாள் வேலை முதல் இருக்கக்கூடாது. இவனு இல்லைன்னா அது ஐயா பெரிய பெரிய பிரச்சனையே இந்த ஆளுங்களால தான் நமக்கு. எப்படி சொல்கிறதுனா ஒன்றா இருக்கலாம். இல்லைன்னா கூட பழைய சோறு பச்சரிசி கஞ்சை போட்டு குடிச்சிட்டு அப்பாடாலும் உட்காந்தோன்னா அதான் வாழ்க்கை. இது என்ன நீ கொள்ளையடிக்கிறது என்கிட்ட சொல்லாத, நான் கொள்ளையடிக்கிறது நீ சொல்லாத. அண்ணா திமுகவும் கூடாது, திமுகவும் கூடாது, நாம் தமிழர் கட்சி தான். இப்போ அதுக்கு போல விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவனை பற்றி பேசாதப்பான்ற பேசாத. சரி அதை விட்டுரு. இப்போ வந்து இப்போ நமக்கு இப்போ வர தேர்தல் வருது. அங்கீகாரம் பெற்ற கட்சி நம்ம கட்சி. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் சீமா, எவ்வளோ பிரச்சனை, எத்தனை வாட்டி ஜெயிலு. வேற ஒருத்தர் தான் விட்டு போடா கட்சி அதுக்கு தேர்ந்து ஓடி போயிருப்பான்.
எனக்கு அப்படியே என் மனசு ரத்த கண்ணி விட்டுட்டு உட்காந்துருப்பேன். உடனே திமுக இவங்க சொல்லிக்கிற தப்பாக சொன்னாங்கன்னா உடனே பிடிச்ச ஸ்டாலின் அப்பா வருவான். அவர் போட்டோடனே இவர் உள்ளே இருந்து தான் அவ்வளோதுக்கு சமாளித்து வெளியே வந்தான் பாருங்க. அதான் சிங்கம்டா, சிங்கம் நம்ம பையன். எல்லாரையும் அவன் பேசு. இது எத்தனை வெட்டுறது நான் மினிஸ்டர் அவர் இல்லவே சொல்ல மாட்டேன். ஒரு உரிமையில பேசிட்டேன். அதே நேரத்தில் நாம் தமிழர் வந்துச்சுன்னு வச்சுங்க, இருந்துச்சே இல்லையா ஒரு கேவுர் மாவை வாங்கிட்டு வந்து கரைச்சி கூழை கிண்டி வாயில் ஊற்றிக்கிட்டு குந்தினோம்னாலும் அவள் ஜில்லுன்னு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டாலும் எப்பா இவங்க வந்து சுகரு, ப்ரெஷரு, மன அழுத்தம், பிரச்சனை, வெளியே வசதி உள்ளவங்க தான் இந்த ஆளுங்க கட்சியில் வாழலாம். கோடீஸ்வரன் எங்கள் வீட்டு குடும்பம்லாம் அப்படி கிடையாது. விளாட்றனையும் சம்பாதிச்சு சாப்பிட்றவனுங்க பெரிய வசதி உள்ளவங்க மேலே கோடீஸ்வரனாக ஆகலாம். நம்ம மாதிரி உள்ளவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. போனாங்கன்னா தம்பி வந்துச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சி, உற்சாகமாக ஆகிடும். இந்த சுகர் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது இருக்காக போயிடும். நல்லா சரி. அப்போ வந்து வர நாளான்னைக்கு வந்து மாநாடுக்கு போகணும்ல. ஆமாம். அதுக்கு வந்து எப்போ நம்மளாம் கிளம்புவோம்? நான் இன்னைக்கு நைட்டே கிளம்புறது ரெடி ஆகிட்டேன். போய் பேங்கில் பணம் எடுத்து வந்தேன் ஒரு 1000 ரூபா. தம்பி புள்ள வந்து ஸ்டாலின் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு மௌன பார்க்க கிளம்பியாச்சு. ஏங்க அப்படி சொல்லாத, அது நீங்கள் சொல்லாதீங்க அப்படியெல்லாம். ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு காசை எங்கள்கிட்ட கொடுத்தாரு. எங்கள் வீட்டு காசுல எங்கள்கிட்ட இவர் கைக்குள்ள இருக்கிற காசை இவர் கொடுக்குறாரு. இவர் 50,000 கூட கொடுக்கலாம். அதை சொல்லாதீங்க. சரி. இப்போ உங்களை மாதிரி இப்போ வெளியில இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? எதுவும் சொல்றது எதுவும் இருக்கா? என்ன மாதிரி உள்ள தாய்மார்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நம்மளாம் நல்லபடியாக பழையபடி இருக்கணும்னா நம்ம பையன் வரணும். நாம் தமிழர் கட்சி கோட்டையில் கொடியேற்றி வந்து உட்காரணும் அப்படி சிங்கம் மாதிரி. அதை செய்யுங்க. நான் ரொம்ப விரும்பி உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இப்போ அம்மா சொன்னது நானும் சொல்கிறேன். எல்லோரும் வந்து விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துங்க. நாளைக்கு மறுநாள் நடக்கிற மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நடக்குது. எல்லோரும் உலகத்தமிழர் எல்லோரும் வந்துருங்க. பல பேர் எல்லாம் கிளம்பிட்டீங்கன்னு தெரியும். எல்லாம் கிளம்பி வாங்க. உறுதியாக அண்ணனின் கரத்தை வந்து வலுப்படுத்தணும். இது வந்து மற்றதெல்லாம் வேறு கட்சி. இதுதான் வந்து நாம் தமிழருங்கிறது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு தமிழர் பெரிய குடும்பம். அது இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அன்றைக்கி வந்து நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் சொல்லலையா சொல்லு. நான் மாநாட்டுக்கு கிளம்பிட்டேன். தம்பி போய் பார்ப்போம் வாங்க எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு. தம்பி வேறு அங்கே மாநாட்டில் போகிறதே இப்போ மினிஸ்டரை பார்க்க மினிஸ்டரு அவரு. சரி, வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் வாங்க எல்லாரும் வாங்க சந்தோஷமாக போயிட்டு வருவோம். வணக்கம்.